எப்படி அதை தவிர காலமும் தங்கம் அப்படி சொல்லக்கூடிய முரசு முரசு சொல்லப்பட்ட கேவலத்தை வாசிக்கின்ற வீரை சொல்லக்கூடிய எப்படி மனிதனை பார்த்தாங்க அது மட்டும் பஞ்சவாக்கியம் வாக்கியம் விசேஷமாக நான் வரும்போது வாசிக்க வேண்டும் அப்படி அப்படி ஒருவருடைய மாதகத்திலே தேவர்கள் வருகிறோம் அசல்கள் வருகிறோம் அப்படி உட்பலமானவர்கள் தேவர்களுக்கும் அசாதிகளாக எங்கள் முப்பாட்டினாருக்கும் சண்டை வந்தது பங்காளி சண்டை ஆமா பங்காளி சண்டை யாவர்கள் என்றால் இருவருக்கும் மூதாதையர் ஒருவர்தான் பிறகுதான் தனித்தனியாக குலம் கோத்திரம் மாறிவிட்டார் அப்படி அவர் மார்பலை உதித்த பிறகு நாங்கள் தான் உயர்ந்தார்கள் என்று அவர் திட்டமிட்டு எங்களை அழிக்க முற்பட்டார்கள் அப்படி அழிக்க முற்பட்டவர் சாவில்லாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று யோசித்தார்கள் அப்படி யோசித்து ஆட்கடலாகிய கடலை கடைந்தால் அதற்குள் அமிலம் வெளிப்படும் அந்த அமிலத்தை வெளிப்பட்டால் சாவு என்பதே கிடையாது அதற்காக அவர்கள் ஆட்களுக்கு சென்று பர்வத மலையில் மத்தாக நாட்டி ஆசையை சொல்லக்கூடிய பாம்பை கையிலாக பூட்டி தேவர்கள் ஒருபுறம் அசைகள் ஒருபுறம் எப்படி அப்படிப்பட்ட அந்த தேவ பசங்க பயந்து போய் பாம்பி 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 பாம்பு பிடிச்சிக்கிறாங்க பைனாக
என் கொண்டவரோ வீராயிரம். அப்படி இருக்க என் கொண்டவரோ தலைப்பக்கம் தலைப்பக்கம் அப்படி பிடித்து சொல்லக்கூடிய இப்படி பல பொருட்கள் வெளிப்பட்டது. அதை உண்டு விட்டால் வயது ஏறாது. மூப்பு என்ன கிடையாது, பிடி என்ன கிடையாது. தம்பி அமைச்சரே 16 வயது. அப்படிப்பட்ட 7ஆம் வருடம் கடைசியாக வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்ட உடனே நாங்களும் உனக்கு எனக்கு போட்டி வந்தது. இந்த சமயத்தில் மாலாதிய கண்ணன் லவண்டி பையன் செவிலியா பையன் இருக்கின்றானே அந்த திருமால் மகாவிஷ்ணு தெரியுமா? தெரியுமா? அசோகலை ஆமா அசோகலை சண்டை போட்டு கொள்ளாதீங்க. சண்டை வேண்டாம். நானே இளைத்தலைவராக நின்று படிவான் மோசக்கார அவன் நஞ்சாலே அருவருப்பாரு. ஆமாங்க ஆமா. அப்படி அந்த லவண்டி பையன் இருக்கின்றாலே மகாவிஷ்ணு மோகினியாக உள்ளரம் எடுத்தார். நான் பித்தகன் என்று சொன்னாரே அதை பார்த்து இவன் சரியாக பிரித்துக் கொடுப்பான் என்று எண்ணினோம். ஆனால் எடுத்தவுடனே என் பொறுத்தவரோ அப்படிப்பட்ட ஒரு அழகிய பெண்ணை இதுவரை பார்த்ததே இல்லை. அப்படி இருக்க என் அசகத்தவர் எந்த உருவத்தை எப்படி பார்த்தார்களோ அப்படியே 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 பார்த்த இடத்துல எதை பார்த்தா அப்படி பார்த்துருக்கிறோம். காலை பார்த்தோம், காலு பார்த்தோம், கையை பார்த்தோம், முகத்தை கீழே பார்த்தோம், கீழே மேல பார்த்தோம், மேல அப்படியே அப்படி எந்த உருவத்தை எப்படி பார்த்தார்களோ அப்படியே அந்த லவண்டி பையன் மாலாகிய கிருஷ்ணன் தெரியுமா? ஒரு அழைப்பாக்கி என் முப்பாட்டனாகிய ராகவன் இடையிலே பக்கத்தில் அமர்ந்து கைவிட்டு ஒரு வாய் வாங்கி உண்டார்கள். ஆமா அந்த சூரியன் மகாவிஷ்ணுவிடம் அப்பன் சொத்தா பசங்களும் நாங்களும் தைரியமாக அந்த பக்கம் பிடிச்சவர்கள். அப்படி இருக்க என்ன கூடாதா? அந்த லவண்டி பையன் கிருஷ்ணன் இருக்கின்றானே அகப்பன் சொல்லக்கூடிய அதை கொண்டு ஒரே அடி ராகவையும் கேதுவையும் அடித்து விட்டாங்க. ஆமா அப்படி ஆகிவிட்டது. இது துண்டாக மாறிவிட்டாங்க. ஆனால் ஒரு வாய் உண்டபடியால் இறப்பு இல்லாமல் உயிர் போகவில்லை. இருந்தாலும்
அண்ணன் யாதவனாகிய மகாவிஷ்ணுவை வணங்கி உயிர் படைத்தார்கள். ஆமா அது தெரியுமா? வந்தாங்க. அப்படி இருக்கின்ற சமயத்தில் அவர் பாம்பு தலையும் மனித உடலும் மனித தலையும் மாறி மாறி உயிர் செய்து அப்படிப்பட்ட அந்த ராகுவும் கேதுவும் என்னுடைய முப்பாட்டினராகும். அந்த விட ராகுவும் கேதுவும் சூரியனையும் அந்தனையும் பார்த்து மோசம் போய்விட்டோம், நீ காட்டி கொடுத்து விட்டாய். ஆகையால் உன்னை வருடம் ஒருமுறை நாங்கள் விழுங்கி விடுவோம் என்று சாபத்தை கொடுத்தார்கள். சாபம் எடுத்தாங்க. ஆமாம், அதனால்தான் வருடத்துக்கு ஒருமுறை சந்திரகிரகணம், சூரிய கிரகணம் இதெல்லாம் வருகிறது. அப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் என்னுடைய முப்பாட்டனார் ஆவார்கள். அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய அந்த நால்வரிலே வயலாசுரன் அவளுக்கு இன்று ரத்தாபுரி கோட்டையில் மிக சிறு நிரப்பமாக ஏக நவத்தோடு பரிமாணத்தோடு அப்படி இருக்க நாங்கள் 5 வயதிலே என் குருவாகி சித்தர்களிடம் கல்வியை கற்று யானை ஏற்றம் சிதை ஏற்றம் வில்வத்தை கற்று வேதங்களை கற்று ஈராறு 12 வயதிலே அந்த பிரம்மாவை கோரி தவம் செய்து வாங்கிவிட்டு 16 வயதிலே மயன்குமார்த்திகளாகிய காமவல்லியை எனக்கும் வாங்கவல்லி என் தம்பியாகிய காமவல்லி ஒடுக்க மாயவல்லி ஒரு தம்பிக்குங்க மாயவல்லி என் தம்பிக்கு அனுமதித்து மிக சீரும் சிறப்பமாக ரத்னாமலை கொட்டி ஆசை செய்கிறோம். அதோடு மட்டுமல்லாது பிரம்மா கரம் கொடுக்கின்ற 18 வயது ஆனவுடன் சிவனை குறித்து தவம் செய்து சாயத்தை பெற்றால் நான் கொடுத்த பிரம்மாஸ்திரம் என்று தெரிவித்தார். இன்று 18 வயது நிறைவேற்றது. ஆகையால் 18 அப்படி 18 வயது ஆகிவிட்டது. இன்று அந்த சிவனை குறித்து முக்கண்டாரியாகி கைலாய வாசனாகிய சிவனை குறித்து அவன் ஒரு பொட்ட பையன் சுடுகாட்டு சாம்பல் பூசிக்காம மண்ட ஓட்டெல்லாம் மாலையா ஒரு நமக்கெல்லாம் வரம் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சிவனை குறித்து தவம் செய்ய வேண்டும். ஆகையால் என் தம்பியாகி ஏதாவது சொல்லு நான் அழைத்ததாக அழைத்து வா. இப்படியாக 18 வயதாக இருக்கிறது. அதான